அடுத்த கதையோட விமர்சனம் கேட்கலாமா? நம்மளோட கதை விமர்சனம் சீரீஸில் அடுத்ததாக வரப்போகிறது ஆத்விகா பொம்மு எழுதிய ஐஸ்கிரீம் சிலையே. தேவ் அவங்க அப்பா சொன்னாருங்கிறதுக்காக பிடிக்கவே பிடிக்காத பத்மாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணுறான். அதுவும் அவங்க அப்பா நான் சொல்லி நீ கல்யாணம் பண்ணது போல் இருக்கக்கூடாது, நீயே பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும்னு வேற சொல்லிடுறாரு. அப்பாவை இழந்துட்டு அவனோட வீட்டுக்கு வந்து தங்கியிருக்க பத்மா கிட்ட இது சம்மந்தமாக பேசுனதும் அவளுக்கு பயங்கர ஷாக். இருக்காதா பின்ன, அவனோட அத்தையோட வாழ்க்கையே ஒன்றுமில்லாததாக மாற்றினது இவளோட அம்மா தானே. அவன் மேலே ஏற்கனவே தேவுக்கு கோபம் இருக்கும். அந்த தேவா நம்மளை கல்யாணம் பண்ண போகிறான்னு யோசித்து வேண்டான்னு சொல்லுவாள். அவன் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்னு சொல்லிடுவான். அவனோட அத்தையை உள்ளே கொண்டு வந்தாலாவது தன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் போயிடுவான்னு நினச்சி அவங்க பேரை எடுப்பான். அதெல்லாம் எனக்கு சமாளிக்க தெரியும்னு அவள் வாயை அடைச்சிடுவான். நிஜமாவே அவள் வாயை அடைச்சிடுவான். அது எப்படின்லாம் கேட்கக்கூடாது. தேவ் சீக்ரெட் அது. உண்மையிலே பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணுவான். ஆனால் அவங்களோட வாழ்க்கையை அன்னைக்கே வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவே அவனுக்கு வாடிக்கையாகவும் மாறிடும். இவளுக்கு இவன் பேரில் சில சந்தேகம் இருக்கும். அது அவனோட பாஸ்ட் லைஃப் பற்றினது. அந்த சந்தேகத்தோடையே அவனோட முன்னாள் காதலியோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்கிறத கூட அவள் தவறாக புரிஞ்சுக்குவான். அதையும் அவன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவான். அடுத்தும் இதே மாதிரி பிரச்சனை வரும். அதில் பத்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி தேவை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுவான். கோபம் பயங்கரமாக வரும். பட் உடம்பு சரியில்லாததால் அவன் அமைதியாக அவகிட்ட ரியாக்ட் பண்ணாமல் எந்த தப்பை அவன் மேலே வச்சாலோ அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடுவான். ஐயோ, அவசரப்பட்டு அவனை இப்படியெல்லாம் பேசிட்டோமேன்னு இவர் ரியலைஸ் பண்ணி சாரி சொல்லும்போது அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்படியே அவளை விலக்கி வச்சிருவான். அவன் அன்னையோடு அவகிட்ட பேசுகிறதையே குறைச்சிடுவான். தன்னை ரொம்ப சீப்பாக நினச்சிட்டாலே அப்படின்ற ஆதங்கம் அவனுக்குள்ளே இருக்கும். அவள் என்ன முயற்சி பண்ணாலும் அவனை பழைய மாதிரி கொண்டு வரவே அவளால் முடியலை. எதனால் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பிரச்சனை வந்தது? அதுக்கான காரணம் என்ன? அது யாரோட மாஸ்டர் பிளான்? அவள் பண்ணுற அலம்பலில் அவனோட கோபம் குறைஞ்சுதா? அவளால் அவனை தன்னோட வழிக்கு கொண்டு வர முடிஞ்சதா என்னங்கிறது தான் மீதி கதை. யூடியூப்பில் ஆடியோவாக இருக்குது, கேளுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் எழுதின ஆத்தருக்கு தனியாக அப்ளிகேஷனே இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் போனால் அவங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரியை அங்கே படிக்கவும் செய்யலாம். அதுக்கான லிங்க்கும் நான் தர்றேன். கதையை கேட்டவங்க ப்ளஸ் படித்தவங்க கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கதையோட விமர்சனத்தில் மீட் பண்ணலாம்.